சார் உங்களுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் லேர்னிங் மெத்தட் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதாவது உங்களோட கிளாஸஸ் எப்படி நடக்கும், ஃபுல் டீட்டெயில் தான் கொஞ்சம் சொன்னால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம ஸ்கூலில் வந்து பசங்களை அட்மிஷன் பண்ண சொல்ல வந்து ஒரு சப்ஜெக்ட்ஸ் 5 சப்ஜெக்ட்ஸ் புக்ஸ் வாங்கி அவங்களுக்கு கொடுப்போம். இப்போ ஒரு 5 சப்ஜெக்ட் புக் வாங்கி கொடுத்தோன்னே அவங்க கற்றுக்க போகிறது கிடையாது. இன்னத்துக்காக 365 டேஸ், ஒரு வருஷம் நம்ம ஏன் கொடுக்குறோம் டைம்? கொஞ்சம் லாஜிக்காக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த 5 சப்ஜெக்ட்லேயும் எத்தனை லெசன்ஸ் வருது, அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ஒன்றா படிப்படியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நாட்கள் ஆகும். ஸோ அதனால் வந்து அந்த 5 சப்ஜெக்டை கொடுத்து நம்ம சேர்த்து வைக்கிறோம் இல்லையா? சேம் அதே மாதிரி தான் இந்த ப்ரைஸாக்ஷன் நம்ம சொல்லிக் கொடுக்க மெத்தட். ரெக்கார்டட் கண்டென்ட் வந்து ஒரு 8 கண்டென்ட் வந்து உங்களுக்கு அமைச்சிருவேன். ஸோ அந்த 8 கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். நிறைய பேர் என்ன வென்லி ரெக்கார்டட் வீடியோ மட்டும் சென்ட் பண்ணிட்டு விட்டுடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக அந்த 8 கண்டென்ட் எதுக்குன்னா, அது புரிதல் ஏற்படுறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாதம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக நெக்ஸ்ட் கண்டென்ட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது உங்களுடைய 20 30 அப்படின்னு தெரியாது. ஆனால் உங்களுக்கு அந்த சப்போர்ட்டிங் என்னென்ன எப்பப்போ தேவையோ அது அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். எல்லாம் நான் இன்ஸ்டண்ட்டாக பணம் பண்ணணும், நம்ம ஒரே நாளில் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம கிளாஸ் வந்து செட் ஆகாது. டைம் கொடுக்கணும். மேபி ஒரு சில புரிதலுக்கு வந்து 3 மாதம் ஆகும், ஒரு சிலருக்கு 6 மாதம் ஆகும், ஒரு சிலருக்கு வந்து மேபி 6 மாதத்துக்கு மேலேயே எடுக்கும். எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாரத்தில் கற்றுக்கணும், 10 நாளில் கற்றுக்கணும், டிமாண்டில் வருவாங்க. அப்போ அவங்களால கற்றுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஒரு விஷயம் நம்ம கல்வி கற்றுக்க போகிறோம்னா டைம் கொடுக்கணும். கொஞ்சம் பொறுமையாக மூவ் ஆகும். கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம்.